விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றை வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி பலவீனமாயிருப்பதால் அசுசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகர்ந்தவர்களாக்க மாட்டாது. என்னத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல்லாகாதபடிக்கு பாருங்கள். எப்படி எனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனச்சாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செய் என்பதன் அடிப்படையில் அல்ல, செய்து முடிக்கப்பட்டது என்பதன் அடிப்படையில் உள்ளது. அதனால் பவுல் கூறுவது என்னவென்றால், விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிக்க ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் இடராதபடி அதை புசிக்காமல் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். உண்மையில் ஒருவர் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிப்பதனால் சாத்தானோ அல்லது மற்றவர்களோ அவரை பற்றி ஆண்டவரிடம் குறை கூற முடியாது. ஆனால் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை தன் கையில் வைத்திருப்பதால் நிச்சயமாக அவர் அதை சகிக்க மாட்டார். அவரே அதற்குரிய நியாய தீர்ப்பு எழுதுவார். பவுல் எழுதியதை தெளிவாக புரிந்து கொள்ள அதே கொரிந்தியருக்கு எழுதிய 6ஆம் அதிகாரத்தையும் படிக்க வேண்டும். அப்போது அவர் சொல்வதன் முழு அர்த்தம் நமக்கு புரியும். பாவம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்பது நாம் பாவம் செய்வதற்காக கூறப்படவில்லை, மாறாக நாம் ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம் என்பதையே அது குறிக்கிறதாகும். கிறிஸ்துவை அறியாதற்கு முன் நம்மில் பலரும் விக்கிரங்களை பணிந்தும் அவற்றிற்கு படைக்கப்பட்டதை உட்கொண்டும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவரை அறிந்த பின்பும் அதையே செய்கிறார் என்றால் நிச்சயமாக பாவமே ஆகும். பெர்கமு மற்றும் தியத்தீர சபைகளை குறித்து கர்த்தர் கடிந்து கொண்டதை கவனிக்க வேண்டும். இவர்கள் நேரடியாக விக்கிரகங்களை ஆராதித்ததாக சொல்லப்படவில்லை, ஆனால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்டார்கள் என்றே சொல்லப்படுகிறது. இது விக்கிரக சம்பந்தமான எந்த செயலிலும் ஈடுபடுவது தேவனுக்கு பிரியமல்ல என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவ நிமித்தமும் மனச்சாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள்.